நம்ம இந்த சூப்பு மாதிரி பண்ணி சாப்பிட்ணுன்னா சேம் திங். நம்ம என்ன கீரையாக இருந்தாலும் நல்லா கழுகி சுத்தமாக அரிஞ்சு அதில் மஞ்சப்பொடி உப்பு போட்டு அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இவ்வளவும் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வைக்கணும். வேக வச்சு அரிசி கழுகின தண்ணி இதில் இந்த கீரையை வேக வச்சு கொஞ்சம் மிளகு சீரகம் கூட சேர்த்து வேணால் கொஞ்சம் கரம் மசாலாவும் கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இவ்வளோ ஃபுல் தண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வச்சுக்கிட்டு அது அப்படியே நல்லா கொதித்ததுக்கப்புறம் லைட்டாக வெண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம். காரம் இல்லாமல் இருக்குன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால காரமாக இருக்கும். அதனால் நம்ம அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதை இப்படி கீரையோடு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை ஃபில்டர் பண்ணி இதோடைய அந்த சூப்பை மாத்திரம் குடிக்கலாம். நல்ல வாசனை இருக்குது சூப்பு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை. அப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சூப்புக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். சூப்பு தனியாக உங்களுக்கு போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதெல்லாம் போட்டு ஒன்றா வேகிக்கும் போதே இதை லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு கொரப்பாக ஒரு அரைச்சிட்டு அதில் இந்த அரிசி கழுகின தண்ணியோ இல்லை கஞ்சி தண்ணியோ சேர்த்து நம்ம சூப்பு மாதிரி குடிக்கலாம். இதுதான் கீரை சூப்பு. ஈஸியாக உங்களுக்கு கன்சியூம் ஆகிடும். அதோடைய எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். நல்ல காரமாக இருக்குது. ஸோ இதில் நாம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் மிளகு சீரகம் எல்லாம் கூட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இது மாத்திரம் இல்லை, நம்ம இங்கே பருப்பும் கூட வேக வச்சு வச்சுருக்கோம். ப்ரெஷர் போனதும் நம்ம இதை எடுத்து இதில் சேர்த்துற வேண்டியது தான். இது லைட்டாக அந்த பச்சை மிளகாயை மாற்றிட்டு நம்ம லைட்டாக அதெல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி விடலாம். ஏன்னா காரம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது மிளகாய் அரையும்போ. அதனால நம்ம மிக்சியில் போட்டு ஒரு கொரப்பாக சுற்றிட்டு போட்டோம்னா நல்லா நம்ம சட்டியில் வச்சு கடைவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிடலாம்.